வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கோல்டன் ரூல்ஸ் ஃபார் ஃப்ரேமிங் ப்ராஸ்பெக்டஸ், அதாவது ஒரு ப்ராஸ்பெக்டஸை ஃப்ரேம் பண்ணும்போது என்ன மாதிரியான விதிமுறைகள்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது அப்படிங்கிறது தான் ரொம்ப டீட்டெயிலாக அதே நேரத்தில் சிம்பிளாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு லா ஸ்டூடெண்ட் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து லா சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த விஷயத்தை கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய கம்பெனி கடந்த வருடங்களை விட அதிகமான ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணிட்டு வருது. உடனே நீங்கள் எங்கள் கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் உங்களுக்கு அதிகப்படியான ப்ராஃபிட் வரும். உதாரணமாக நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் 1 இயரில் எங்களால் கொடுக்க முடியும். உடனே எங்கள் கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கும் பொழுது மக்கள் என்ன பண்ணுறாங்க எல்லாருமே அப்படின்னா, அவங்களுடைய ரொம்ப நாள் சேமிப்பான தொகைகளை அந்த கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் தெரிய வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி ஆக்சுவலாக லாஸை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த கம்பெனி தவறுதலாக, அதாவது அந்த கம்பெனி பொய்யா ஒரு வாக்குறுதியை கொடுத்து மக்கள்கிட்ட பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு விஷயம் தெரிய வரும் பொழுது இப்போ இங்கே மிகப்பெரிய கொஸ்டின் உருவாகுது. என்ன அப்படின்னா, இப்படி இந்த கம்பெனி ஃபோர்ஜரியாக மக்கள்கிட்ட பணத்தை ஏமாத்துறதுனால யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆவாங்க? இப்போது பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இழப்பீடு அப்படிங்கிறது கிடைக்குமா? இப்படி செய்கிற விஷயம் ஒரு கிரைமாக கன்சிடர் பண்ணப்படுமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் எழுது. இதற்கு விட நம்ம இந்த வீடியோட எண்டில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிறுவனம் தன்னோட ஷேர்ஸையோ, அதாவது பங்குகளையோ, அல்லது டிபென்ச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய கடன் பத்திரங்களையோ வாங்கிறதுக்கு மக்களை அழைக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு ஆவணத்தை வெளியிடுவாங்க. அந்த ஆவணத்தை தான் நம்ம ப்ராஸ்பெக்டஸ், அதாவது தகவல் அறிக்கை அப்படின்னு குறிப்பிடுவோம். இந்த ப்ராஸ்பெக்டஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி எப்பொழுது துவங்கப்பட்டுச்சு, அந்த கம்பெனிக்கு கீழே யார் யாரெல்லாம் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அந்த கம்பெனி அதோட நோக்கங்கள் என்ன, அந்த கம்பெனி ஃப்யூச்சரில் எவ்வளவு லாபம் சம்பாதிக்கும் அப்படின்னு அந்த கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணுது, அப்படி அந்த கம்பெனியில் முதல் போட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ரிஸ்கெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையுமே அந்த ப்ராஸ்பெக்டஸில் தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த ஒரு ஆவணத்தை தான் நம்ம ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு அழைப்போம். இப்போது இப்படி இருக்கிற இந்த ப்ராஸ்பெக்டஸை உருவாக்குறதுக்குன்னு சில வழிமுறைகளை சட்டம் வழங்கியிருக்கு. அது என்னெல்லாம் அப்படிங்கிறது தான் இந்த கோல்டன் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிற ஒரு தகவல் அப்படிங்கிறது நேர்மையானதாக இருக்கணும், உண்மையானதாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அது முழுவதுமே உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க சிம்பிளாக அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ப்ராஸ்பெக்டஸில் உண்மையை சொல்லுங்கள், அந்த ப்ராஸ்பெக்டஸில் முழுவதுமே உண்மையை சொல்லுங்கள், உண்மையை தவிர வேறு எதையும் சொல்லாதீங்க அப்படிங்கிற இந்த 3 விஷயத்தை தான் நம்ம கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு குறிப்பிடுவோம். இந்த கோல்டன் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது ஹானஸ்டாக இருக்கணும், ட்ரூவாக இருக்கணும், முழுவதும் ட்ரூவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட விளக்கம். இந்த கோல்டன் ரூல் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 செக்ஷன் 26, 34 and 35 எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது ஃபால்ஸாவோ அல்லது மிஸ்லீடிங்காவோ இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியோ அந்த கம்பெனியோட ஆஃபீஸரோ தான் அதுக்கு லைபிள் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்ததாக இந்த ப்ராஸ்பெக்டஸில் எந்தெந்த விஷயத்தெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொய்யை நம்ம அந்த ப்ராஸ்பெக்டஸில் சொல்லக்கூடாது. அதுபோல் ஒரு தகவல் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு தகவலில் பாதி உண்மையை மட்டும் சொல்லிட்டு மீதத்தை மறைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் அந்த உண்மைகளை மறைக்கிறதா இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனியை அதோட லாபத்தை அதிகப்படுத்தி காட்டக்கூடாது.
அதுபோல் அந்த கம்பெனியோட நஷ்டத்தையோ அல்லது ஃப்யூச்சரில் ஏதேனும் ரிஸ்க் இருக்குது அப்படின்னா அதையுமே நம்ம வந்து அந்த ப்ராஸ்பெக்டஸில் மறைக்கக்கூடாது அப்படின்னு இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்து குறிப்பிடுது. இதில் முக்கியமாக எந்தெந்த விஷயம்லாம் மறைக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மெட்டீரியல் ஃபேக்டை வந்து மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக ஒரு நிறுவனம் வந்து அந்த நிறுவனத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய வழக்கு ஒன்று நடந்துட்டுருக்கு அப்படின்னு வச்சோம்னா, அந்த வழக்கை அந்த ப்ராஸ்பெக்டஸில் மறைச்சி அவங்க வெளியிடுறாங்க அப்படிங்கிறது சட்டப்படி அது தவறாகும். அதுபோல் அந்த நிறுவனத்தில் இருக்கிற இயக்குநர்கள் வந்து தகுதியற்றவர்களாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா அதை வந்து மறைக்கக்கூடாது. அதே போல் அந்த நிறுவனம் வந்து நஷ்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த ப்ராஸ்பெக்டஸில் மறைச்சிருக்கக்கூடாது. இப்படி இந்த உண்மைகள் எல்லாமே மறைக்கப்படுது அப்படின்னா அது வந்து கோல்டன் ரூல்ஸை வயலேட் பண்ணுறதா கன்சிடர் பண்ணப்பட்டு அந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்து வாய்டாக கருதப்படும். உதாரணமாக ஒரு கம்பெனி அப்படிங்கிறது அதிகமான லாபம் ஏர்ன் பண்ணுது அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பெனி நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த ப்ராஸ்பெக்டஸில் எப்படி வந்து அவங்க சொல்லியிருக்கணும் அப்படின்னா, இந்த நிறுவனம் வந்து கடந்த ஆண்டு லாபத்தை ஈட்டிருக்கு, ஆனால் தற்போது சந்தையில் சில அபாயங்கள் வந்து இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்கன்னா அது நேர்மையான ப்ராஸ்பெக்டஸாக கன்சிடர் பண்ணப்படும். அந்த கம்பெனி அந்த பாஸ்டில் உள்ள லாபத்தை மட்டும் காட்டிட்டு ப்ரெசண்டில் இருக்கிற அந்த ரிஸ்க்கை வந்து மென்ஷன் பண்ணாமல் விடுறாங்க அப்படின்னா அது கோல்டன் ரூலை வயலேட் பண்ணுறதா கருதப்படும். இதில் ரொம்ப ஒரு முக்கியமான கேஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நியூ பிராஸ்விக் அண்ட் கனடா ரயில்வே கம்பெனி விசஸ் மகட்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேஸ் தான். இந்த கேஸில் நீதிமன்றம் என்ன குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது அனைத்து விஷயத்தையுமே தெளிவாக குறிப்பிட்றதா இருக்கணும், எந்த ஒரு விஷயத்தையுமே மறைக்கக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த ஒரு கேஸில் தான் இந்த கோல்டன் ரூலுக்கு ஒரு அடிப்படையான ஒரு கேஸில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக அன்ட்ரூ ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டாக்குமெண்ட்டில் ஃபால்ஸாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னாலோ, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு தவறுதான ஒரு வழி நடத்தப்படுது அப்படின்னாலோ, இல்லை அதில் பாதி தான் வந்து உண்மையாக இருக்குது அப்படின்னாலோ, இல்லை ஒரு மெட்டீரியல் ஃபேக்டை வந்து அதை வந்து மறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலோ அது செக்ஷன் 34 and 35 கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே வாய்டாக கன்சிடர் பண்ணப்படும். உதாரணமாக ஒரு கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் கம்பெனிக்கு வந்து அதிக சொத்து மதிப்புடைய ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னு ப்ராஸ்பெக்டஸில் குறிப்பிடுறாங்க. ஆக்சுவலாக அந்த லேண்ட் அப்படிங்கிறது அந்த கம்பெனியால் டெம்பரரியாக லீஸுக்கு எடுக்கப்பட்ட லேண்ட் அப்படின்னா இது வந்து ஒரு பொய்யான தகவலாக பார்க்கப்படும். அடுத்ததாக ஒரு ப்ராஸ்பெக்டஸை வந்து ஒரு கம்பெனி பொய்யா வெளியிட்டு அல்லது ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் அதை நம்பி முதல் போட்ட ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், அந்த கடன் கொடுத்த கடனாளிகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன மாதிரியான கிளைம்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவில் லைபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கம்பெனி ஆக்ட் 2013 செக்ஷன் 35 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு இன்வெஸ்டர் வந்து பாதிக்கப்படுறாரு அப்படின்னா அந்த ஒரு இன்வெஸ்டருக்கும் காம்பன்சேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. யாரெல்லாம் அதற்கு பொறுப்பாக இருப்பாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸும் சரி, ப்ரொமோட்டர்ஸும் சரி, எக்ஸ்பர்ட்ஸும் சரி, அதுபோல் அந்த ப்ராஸ்பெக்டஸுக்கு யார் ஒப்புதல் அளிக்கிறாங்களோ அந்த ஒப்புதல் அளித்த ஒரு நபருமே அதற்கு பொறுப்பாக இருப்பாங்க அப்படின்னு இந்த செக்ஷன் 35 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுது. இதில் முக்கியமான கேஸில் என்னென்னா டெரி விசஸ் பீக் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேஸில் அவள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ப்ராஸ்பெக்டஸில் ஒரு நேர்மையான அது உண்மையான தகவலை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு அலட்சியமாகவோ கவனக்குறைவாகவோ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதற்கு கம்பெனி தான் முழு பொறுப்பே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிவில் லைபிலிட்டிஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்ததாக கிரிமினல் லைபிலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஒரு ப்ராஸ்பெக்டஸில் தவறுதலாக ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணுறாங்க, அதன் மூலமாக வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க, இல்லை கடனாளிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தவறுதலான தகவலை கொடுத்த அந்த நபர்கள் வந்து செக்ஷன் 35 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி 10 வருடம் வரைக்கும் ஜெயில் தண்டனையோ அல்லது
10 லட்ச ரூபா வரைக்கும் அபராதமோ அல்லது 2மோ விதித்து தண்டிக்கப்படலாம் அப்படின்னு குறிப்பிடுது. இதில் ஒரு முக்கியமான கேஸில் என்னென்னா ஆர் விசஸ் கைல் ஷான். இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு தகவல் அறிக்கை இருக்குது அப்படின்னா அதில் ஒரு தகவல் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா அது தனித்தனியாக பார்த்தாலுமே அது உண்மையாக தெரியும் பொழுது, மொத்தமாக பார்க்கும் பொழுது அது ஒரு மிஸ்லீடிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக கிரிமினல் லயபிலிட்டி அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸோ ப்ரமோட்டர்ஸோ அல்லது அந்த ப்ராஸ்பெக்டஸை அக்செப்ட் பண்ண நபர்களோ பொறுப்பாகணும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்ததாக பீக் விசஸ் கர்னி அப்படிங்கிற அந்த கேஸில் ஒரு ப்ராஸ்பெக்டஸில் தவறான தகவல் இருக்குது அப்படின்னா அந்த தகவல் மூலமாக ஒரு முதலீட்டாளர் அந்த நிறுவனத்தில் போடுறாரு அப்படின்னா அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறது அவரால் முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போது என்னதான் ஒரு ப்ராஸ்பெக்டஸில் தவறான தகவல்களை குறிப்பிட்டு இருந்தாலுமே அதனால் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண நபர்கள் நஷ்டம் அடைஞ்சிருந்தாலுமே அவங்களுக்கு இழப்பீடுகள் கிடைத்தாலுமே ஒரு சில டிஃபென்சஸ்லாம் அந்த கம்பெனிக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த கம்பெனி அப்படின்னு சொல்கிறது அந்த கம்பெனியில் இருக்கிற டைரக்டர்ஸ்க்கோ ப்ரமோட்டர்ஸ்க்கோ அல்லது அந்த ப்ராஸ்பெக்டஸை அக்செப்ட் பண்ண நபருக்கோ இந்த டிஃபென்சஸ்லாம் அவைலபிள் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டர் இருக்கார், அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தவறு அப்படின்னு அவருக்கு தெரியுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ராஸ்பெக்டஸை வெளியிடுறதுக்கு நான் என்னுடைய சம்மதத்தை திரும்ப பெற்றிருக்கிறேன் அப்படின்னு அந்த ப்ராஸ்பெக்டஸை வெளியிடுறதுக்கு முன்னாடியே அவர் குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா அவர் அப்படி குறிப்பிட்டதை நீதிமன்றத்தில் நிரூபிக்கும் பட்சத்தில் அவர் அதற்கான லயபிலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகலாம். அடுத்ததாக இயக்குனர் அந்த டைரக்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒரு அறிக்கையை நம்புகிறாரு. அந்த எக்ஸ்பர்ட் நல்லா ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. அதனால் இதன் மூலமாக அந்த ப்ராஸ்பெக்டஸில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் நிச்சயம் உண்மைதான் அப்படின்னு நம்புகிறாரு அப்படின்னா அதை அவர் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அவர் அந்த லயபிலிட்டிலேருந்து தப்பிக்கலாம். அடுத்ததாக ஒரு ப்ராஸ்பெக்டஸை தயாரிக்கும் பொழுது அவரோட நாலேஜுக்கு எட்டின வரையில நல்லா செக் பண்ணி பார்க்குறாரு. எல்லாருமே நேர்மையாக இருக்குது அப்படின்னு கருதி அந்த ப்ராஸ்பெக்டஸை வெளியிட்டாரு அப்படின்னா அதன் மூலமாக இது எதுவும் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் நேர்மையாக தான் செயல்பட்டேன் அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் நிரூபித்தார். அப்படிங்கிற பட்சத்தில் அவர் அந்த லயபிலிட்டிலேருந்து தப்பிப்பார். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராஸ்பெக்டஸ் ஒரு கம்பெனி ஒரு ப்ராஸ்பெக்டஸ் வெளியிடுறாங்க அப்படின்னா அந்த ப்ராஸ்பெக்டஸ் நிச்சயமாக உண்மையாகவும் இருக்கணும். அதுபோல் அதில் இருக்கிற விஷயங்கள் அனைத்துமே உண்மையாக இருக்கணும். உண்மையை தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் அதில் இருக்கக்கூடாது. அதுபோல் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறது, ஒரு சில விஷயத்தை மறைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் அதில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுற முதலீட்டாளர்களுக்கு கண்டிப்பாக இழப்பீடும் சரி, அதை ப்ரொமோட் பண்ணுற அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் அதே போல் எக்ஸ்போர்ட்டும் சரி, அந்த ப்ராஸ்பெக்டஸை அக்செப்ட் பண்ண நபர்களும் சரி தண்டனைகளை சந்திக்க வேண்டிய வரும். அப்படிங்கிறது தான் இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிற இந்த விஷயம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. முன்னாடியே பார்த்த எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி ஒரு கம்பெனி இப்படி பொய்யான தகவலை சொல்லி இன்வெஸ்டர்ஸை உள்ளே அழைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு காம்பன்சேஷன் அப்படிங்கிறது நீதிமன்றத்தால் வழங்கப்படும். அதே போல் அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸும் சரி, அந்த ப்ரொமோட்டர்ஸும் சரி, மற்ற நபர்கள் அனைவருமே இதற்கு முழு பொறுப்பாவாங்க. இது போல் இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.